யாளி ஒரு விசித்திரமான மிருகம். ஒன்று பயந்து விட வேண்டாம். விசித்திரமான மிருகம் என்றால் யாளிகள் என்றால் நம் தென்னிந்திய கோவில்களில் சிற்பங்களில் மட்டும் காணப்படும் ஒரு விசித்திரமான மிருகம். கோவில் கோபுரங்கள், மண்டப தூண்களில் மட்டும் காணப்படும் ஒரு கற்பனை சிலை என்பதுதான் பலரது எண்ணம். ஆனால் அது கிடையாது. அந்த மண்டப தூண்களில் சிங்க உடலும் அதனுடன் யானையின் துதிக்கையும் தந்தமும் சேர்ந்தார் போல காட்சி தருவதை பல கோவில்களில் அவற்றின் சிலைகள் அமைக்கப்பெற்றிருப்பதை பார்த்திருக்கலாம். சிங்கத்தின் தலை கொண்டது சிம்ம யாளி என்றும், யானை முகம் கொண்டது யானை யாளி என்றும், ஆடு தலை கொண்டது மகர யாளி என்றும் அழைக்கிறார்கள். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த பூமியில் கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் டைனோசர் என்ற ஒரு மிருகம் வாழ்ந்ததை ஏற்க மறுத்த இந்த உலகம் பிறகு ஆராய்ச்சிக்கு பின் படங்கள் வந்த பிறகு நம்பினார்கள். அப்படி ஆனால் பல ஆயிரம் ஆண்டுகள் வரலாற்றை வரலாற்று பின்னணி இந்த துணைக்கண்டத்தின் தென்பகுதியில் இப்படி ஒரு பிரம்மாண்டமான விலங்கின் பதிவுகள் ஏராளமாக பரவி கிடப்பதை பார்க்க முடிகிறது. இந்த யாளிகளுக்கு என்று தனியாக கோவில்கள் ஒரு மண்டபம் இருக்கும். உருண்ட கண்களுடன் கோர பற்களுடன் ஒரு விலங்கின் முகத்தை கோவிலில் நாலாபுரமும் வைத்திருப்பார்கள். இப்படிப்பட்ட யாளி சிலைகள் தென்னிந்தியாவில் உள்ள நூற்றுக்கணக்கான கோவில்களில் 1000ற்கு மேல் சிலைகள் உள்ளன. உலகின் எந்த விலங்குகளுக்கும் இந்த எண்ணிக்கையில் சிலைகள் கிடையாது என்பது உலகம் அறிய தவறிய உண்மை. இந்த யாளி சிலை நாம் எத்தனை பேர் முழு மனதோடு இதுவரை கவனித்திருக்கிறோம்? அதனால்தான் யாளி என்ற அதிசய விலங்குக்கு இதுவரை நடக்கும் அவல நிலையை நாம் காண்கிறோம். யாளி